அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இதை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் ஒவ்வொரு வீடியோவில். ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா, ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கரெக்டாக நாட் கரெக்டாக. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் நாட் கரெக்ட். ஓகேங்களா? வித் ரிகார்ட் டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடெண்ட் இந்தியாவை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் எது தவறு சரி அப்படின்ற அந்த வார்த்தை இது ஞாபகம் வச்சுக்கிற ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் படிக்கணும். ஓகேவா? நீங்கள் கொஷின் பேப்பரை கூட ஒரு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் பிஒய்க்யூவும் படிக்கணும். நீங்கள் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாம்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்த சூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், பிரசிடென்ட் கேன் ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் அட் எனி டைம். கன்ஃபார்மாக கரெக்டு தான் இது. ஏன் அப்படின்னா பிரசிடெண்ட் எந்த நேரத்துலையும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ரிசைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது கரெக்ட். பிரசிடெண்ட் cannot hold ஆஃபீஸ் பியாண்ட் his term of 5 years. இப்போ இதில் சில கேள்விகள் வரும். என்ன அப்படின்னா, இதில் சில கேள்விகள் வரும். என்ன அப்படின்னா, ஏன் இது எப்படி தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது அதாவது பிரசிடெண்ட் cannot hold ஆஃபீஸ் பியாண்ட், அதாவது 5 வருடத்திற்கு மேலே அவர் ஆஃபீஸில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு பிரசிடெண்ட்டோட பதவிக்காலம்னு பார்த்திங்கன்னா 5 வருடம் தான். ஓகேவா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இப்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலை எலெக்ஷன் நடத்த முடியாமல் சூழ்நிலை இருக்குது, ஒரு 3 months போஸ்ட்போண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த பீரியடுக்குள்ளேயே எலெக்ஷன் நடத்தி முடிச்சிடணும், பிரசிடெண்ட்டோட பீரியடு முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டோட. பட் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளால் எலெக்ஷன் நடத்த முடியாத சூழ்நிலையாக இருக்குது. இப்போ இந்த கரோனாவே வச்சுக்கோங்களேன், இந்த கரோனா டைம்னு வச்சுக்கோங்களேன். கரோனா டைமில் பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்திருக்கு 2021 அப்படின்னா, 2021 வரல, ஒரு எக்ஸாம்பிள் வந்திருந்தது அப்படின்னா, அந்த டைமில் நடத்த முடியல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பிரசிடெண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடரணும். ஓகேங்களா? அவர் 5 வருஷத்துக்கு மேலே தொடராமல் இருக்கக்கூடாது. இன்னொரு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்து அவர் வர வரைக்கும் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும். இல்லை 5 வருஷம் முடிஞ்ச பிறகு வைஸ் பிரசிடெண்ட் ஆகலாம் அப்படின்லாம், அந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு அந்த பவர் போயிடுமா? அப்படியும் கிடையாது. ஓகேங்களா? இன்னொரு எலெக்ஷன் தேர்ந்தெடுத்து அந்த பிரசிடெண்ட் பதவியை வகித்தா மட்டும்தான் இருக்கிற பிரசிடெண்ட்டு போவார். ஓகேவா? ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் எலெக்ஷன் நடத்த முடியாமல் போகும்போது இந்த மாதிரி நடக்கும். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புனா உடனே பார்த்துருக்கூடாது, ஆன்சர் குறிச்சிருக்கூடாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ, பிரசிடெண்ட் கேன் ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை அன் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். இம்பீச்மெண்ட்டாக என்ன அப்படின்னா குற்றச்சாட்டு. இப்போது குற்றச்சாட்டு மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். கரெக்டு தான். ஏன்னா பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராசஸ் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் தான். அவர் குற்றம் தான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் எப்படி கேட்கலாம் இந்த கொஷினில் சரி, இந்த கொஷின் ஓகே, இது கரெக்டான ஆன்சர் இப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம அப்படின்னா, இதிலேருந்து நம்ம வேறு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, எதுக்காக இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்க, என்ன காரணங்களுக்காக இப்போ ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன காரணத்துக்காக ரிமூவ் பண்ணுவாங்க கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்குன்னா, வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வாரம் போட்ட கிளாஸ்லேருந்தே ஒரு 4-5 கேள்விகள் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் குரூப் 1ல் 2024 2025 கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் நீங்கள் நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம அதிலிருந்தே ஒரு 3-4 கேள்வி வந்திருக்கு. ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் தான் இதுவும். இப்போது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணலை அப்படின்னா மட்டும் போதாது. என்ன இம்பீச்மெண்ட் ப்ராசஸ், சரி எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி குற்றச்சாட்டுக்கு ரிமூவ் பண்ணுங்க? ஒரே குற்றச்சாட்டு தான், வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நீ வயலேட் பண்ணினா நீ ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஆனால் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் இதுலேருந்து,
எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் வயலேஷன்னா என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்னா பண்ணலை. வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா என்ன மாதிரி வயலேஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலை. மேபி இது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், 2025 குரூப் 1 இப்போ நடந்தது இல்லையா ஜூன் மாதம், அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் 2-3 வந்து மாற்றி கேட்டிருக்காங்க இப்போது. அதுவும் இல்லாமல் 2024 குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்விகளை மாற்றி குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ பிஒய்க்யூவை நல்லா படிச்சிங்கனாவே போதுமானது தான். நல்லா படிக்கணும். அதே போல் நோட்ஸ் எடுக்கணும். நம்ம சேனலில் வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 2 கொஷின்ஸ், ஒரு 5 கொஷின்ஸ், ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம வீடியோ இருக்கும். ஸோ அதில் 5 கொஷின்ஸ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டெய்லியும் ஒரு 6 o'clock சாயந்தரத்தில் உக்காந்து ஒரு 6 o'clock என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 கொஷின் டெய்லியும் அது நோட்ஸ் எடுக்கிறது. அவ்வளோதான், அது போதும். டெய்லி 5 கொஷின் படிச்சுட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டெய்லியும் 10 கொஷின் படித்தோன்னா வருஷத்துக்கு 3650 கேள்வி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கேட்கலாம் அப்படின்னா, வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இந்த வயலேஷன்னா என்னன்றத கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. என்ன மாதிரி வயலேஷன் அப்படின்னு சொல்லப்படலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நோ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் ஸோ ஃபார் இம்பீச். இது வரைக்கும் எதனா பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கமா, குற்றம் சாட்டி ரிமூவ் பண்ணியிருக்கணுமா? கிடையாது. இது வரைக்குமே கிடையாது. 1950s நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தோம். அப் டு 2025 வரைக்கும் எந்த பிரசிடெண்ட்டும் இது வரைக்கும் நம்ம வந்து குற்றம் சாட்டி ரிமூவ் பண்ணதில்லை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஆன்சர் இஸ் பி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.